ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். லாஸ்ட் வீக்கான மார்க்கெட் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட ட்ரேட்ஸ் எல்லாமே சைக்காலஜி எல்லாமே சாட்டர்டே போட்டிருந்தேன். ஸோ மண்டே எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம வந்து க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ண போகிறோம். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48,200 இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் ஓல்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் 48,200 வந்துட்டு நம்ம எல்லோ லைனில் வந்துட்டு மார்க் பண்ணுறோம். ஏன்னா எப்போவுமே க்ளோசிங் ப்ரைஸ் எல்லோ லைனில் மார்க் பண்ணுவேன். அதை உங்களுக்கு டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே, பிவிசி இஸ் ஈக்குவல் டு 48,200 நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, அப்படியே கையோட ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிடலாம். இதுதான் வந்து ஹை ப்ளஸ் இதுதான் வீக்லி ஹைன்னு பார்த்தாலும் இதுதான் வீக்லி ஹையாகவும் இருக்குது. ஸோ அதை எல்லோ லைன்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ப்ரீவியஸ் டே லோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் டே வீக் ஃப்ரைடே ஒரு லோ இது. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்துட்டு சிபிஆர் வந்துட்டு டுமாரோ சிபிஆர் வந்து போட்டுக்கலாம். ஸோ டுமாரோ சிபிஆர் தான் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பிக் கேப் அப் வந்துட்டு இந்த ஒரு பையிங் ரேலி போயிருந்தாலும் மார்க்கெட் இந்த இடத்துலேயே வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிட்டு அகெயின் 48,200 அந்த லெவல்ஸை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. 48,200 அந்த லெவல்ஸை வந்து டெஸ்ட் பண்ணி ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. நேற்றே மார்க்கெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் வந்து மார்க்கெட் லோவர் சைடில் வந்துட்டு கொஞ்சம் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒரு நெகட்டிவ் சைனாக தான் நான் பார்க்குறேன். ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் வந்துட்டு நீட்டாக அந்த கேப் பாட்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அனாலிசிஸ் படி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த 48,400 480 வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா அங்கே தான் மார்க்கெட் வந்து ரொம்ப நேரம் கன்சால்டேட் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு ஃப்ளாட்டாக எம் ப்ரைஸ் ஆக்ஷனோ இல்லை லோவர் அண்ட் லோவர் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்கள் செல்லிங் ட்ரேட் எடுக்கலாம். உங்களுக்கு வந்து 960 900 வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு செல்லிங் ட்ரேட் வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ஒரு செல்லிங் ட்ரேட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து 48,000 அந்த ரேஞ்சில் வந்து கேப் டவுன் ஆகுது அகெயின் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். S1 பிரேக் ஆச்சு அப்படின்னா செல்லிங் ட்ரேட் எடுங்க, ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா பையிங் ட்ரேட் எடுங்க. எனக்கு தெரிஞ்சு பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஃப்ளாட்டாக 48,200 290 300 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா எம் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. இல்லை லோவர் அண்ட் லோவர் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் செல்லிங் ட்ரேட் எடுக்கலாம். கேப் டவுன் ஆகுது இந்த லெவலில் 47,900 லெவல்னால் ஒரு 15 மினிட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு டவுன் சைட் செல்லிங் ட்ரேட் கிடச்சிதுன்னா நல்ல ஒரு ட்ரேடாக எடுங்க. இல்லை பையிங் சைட் கிடச்சதுனாலும் பாருங்கள். ஸோ அங்கே டபிள்யூ ஃபார்ம் ஆகுதா இல்லை S1 பிரேக் பண்ணுதான்றதை நீங்கள் நோட் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல பையிங் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ளாட் ஓப்பன் ஆகும்போது. ஏன் அப்படின்னா இந்த பையிங்க்கு வந்து ஃபஸ்ட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால 48,480 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால மார்க்கெட் கொஞ்சம் ஒலட்டைலாக போகும். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 48,480 அந்த ரேஞ்சுக்கு மேலே கேப் அப் ஆகுதுன்னா இந்த இடத்துல மார்க்கெட் டெட் சைட்வேஸாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, அதனால நாளைக்கான மண்டேக்கான ட்ரேடிங் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். டவுன் சைட் பிரேக் த்ரூ கிடச்சிதுன்னா ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். அப்சைட் வந்து ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறம் நல்ல ஒரு பிரேக் அவுட் வச்சு கொடுத்தா மட்டும் ட்ரேட் எடுங்க. இல்லைனா பெரிய அப்சைட் ட்ரேட் வந்து நான் பிளான் பண்ணல. சப்போஸ் நம்ம பண்ண அனலிசிஸ்க்கு அகேன்ஸ்டாக பையிங் ட்ரேட்ஸ் கூட போகலாம். உங்கள் செட்டப்ஸ் பொருந்தி வருது அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரேட் எடுங்க. இது ஜஸ்ட் நம்ம பிளான் தான் இதை பண்ணியிருக்கேன். இது படி செட்டப் வந்தால் எடுங்க. இல்லை எந்த ஒரு செட்டப்புமே இது எதோடையும் பொருந்தி வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட ரிஸ்க் இஸ் ரிவார்டுக்கு வந்துட்டு நல்லதாக இருக்கும். ஏன்னா தேவையில்லாத லாஸஸ் கொடுக்கறதுங்கிறது உங்களோட ஓவரால் டோட்டல் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவை தான் வந்துட்டு குறைக்கும். அது ஒரு இன்டிசிப்ளினில் வரும். ஓகேங்களா, ஸோ நான் எல்லா ஓப்பனிங்கும் சொல்லியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நான் ஒரு புல் பேக் தான் எதிர்பார்க்குறேன். ஐ மீன் ஒரு பிரேக் டவுன் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ பார்ப்போம். சப்போஸ் பாசிட்டிவ் சைட் மார்க்கெட் போகணும் அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் வந்துட்டு வெயிட் பண்ணி ஆஃப்டர் டியூஸ்டே அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஒரு பையிங் ட்ரேட் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் 48,800 அதை வந்துட்டு 700 அதை வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைக்கு மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, பட் அன்டில் தென் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் தேவை. ஸோ மண்டே அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாலும் நோ ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க இதை டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கீழே ஜெரோட அப்ஸ்டாக்ஸோட டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு vlogல பார்க்கலாம்.